குடியரசுத் தலைவர்களோட பட்டியலை வந்து ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன், பிபி கிரி, எம் இதயத்துல்லா, பிபி கிரி, பக்ருதீன் அலி அகமத், பிடி சாட்டி, நீலம் சஞ்சீவ் ரெட்டி, கியானி ஜெயில் சிங், வெங்கட்ராமன், சங்கர் தயாள் சர்மா, கேஆர் நாராயணன், ஏபிஜே அப்துல் கலாம், பிரதீபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த், திரௌபதி முர்மு. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ராஜாவும் ராதாவும் ஜாகீரும் முழு இதயத்துடன் கிரிவலம் சென்றனர். அலியும் ஜாட்டியையும் நீளமான ஜெயிலில் போட்டனர். ஏன்னா அவங்க வெட்டியிருக்காங்க. அப்போது வெட்டிய பாவம் கிளிய சங்கரா நாராயணா என்று ராமேஸ்வரம் சென்றனர். பிரதீபாவும் பிரணாப்பும் ராமிடம் சென்று முணுமுணுத்தனர். இதில் வந்து ராஜானா ராஜேந்திர பிரசாத், ராதானா வந்து ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன், முழு இதயத்துலன்னா வந்து இதயத்துல்லா, கிரிவலம் அப்படின்னா கிரி, அலியும் ஜாட்டியும் வந்து பக்ருதீன் அலி அகமத், பிடி ஜாட்டி, நீலம் சஞ்சீவ் ரெட்டி, ஜெயிலில் போட்டனா வந்து கியானி ஜெயில் சிங், வெங்கட்ராமன் வெட்டியதால், சங்கரானா சங்கர் தயாள் சர்மா, நாராயணன் கேஆர் நாராயணன், அப்துல் கலாமுக்காக நான் ராமேஸ்வரம் கொடுத்துருக்கேன். பிரதீபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி, முணுமுணுத்தனர் திரௌபதி முர்மு. இதில் வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து 2 முறை வந்து ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்காரு. ராதாகிருஷ்ணன் வந்து துணை குடியரசுத் தலைவர்லேருந்து குடியரசுத் தலைவராக இருக்கார். ஜாகிர் ஹுசேன் வந்து ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடெண்ட். கிரி வந்து முதல் இடைக்கால குடியரசுத் தலைவர். எம் இதயத்துல்லா வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி. நீலம் சஞ்சீவ் ரெட்டி வந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் மற்றும் இளமையான குடியரசுத் தலைவர். கியானி ஜெயில் சிங் வந்து ஃபஸ்ட்டு சீக்கிய குடியரசுத் தலைவர். வெங்கட்ராமன் வந்து முதுமையான குடியரசுத் தலைவர். கேஆர் நாராயணன் வந்து ஃபஸ்ட்டு தலித் குடியரசுத் தலைவர். ஏபிஜே வந்து ஃபஸ்ட்டு விஞ்ஞான குடியரசுத் தலைவர். பிரதீபா பாட்டீல் வந்து ஃபஸ்ட்டு உமன். பிரணாப் முகர்ஜி வந்து ஃபஸ்ட்டு பெங்கால் குடியரசுத் தலைவர். திரௌபதி முர்மு வந்து ஃபஸ்ட் ட்ரைபல் உமன்.